மக்களே, இது நாங்க பேசுவோம் தமிழ் பாட்காஸ்ட். இந்த எபிசோட்ல நானும் கதிரவனும் மட்டும் பேச போறது இல்ல, நம்மளோட லிசனர்ஸ் 2 பேரு எக்ஸ்க்ளூசிவா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கதிரவன் வணக்கம் சொல்லிடுவோம். வணக்கம் கதிரவன். வணக்கம் மக்களே, இது நாங்க பேசுவோம் தமிழ் பாட்காஸ்ட். நம்மட நிந்திருப்பது நான் நீதான் நினைச்சேன் மற்றும் சுரேன் கார்த்திக். இதே என்னடா அவங்க பேர் ரொம்ப புதுவா அமைதியா சொல்ற, நல்ல மாசா சத்தமா. மற்றும் சுரேன் எப்படி சொன்னாலும் மாசா இருக்காதடா. அப்புறம் கார்த்திக் மாஸ்டர் கார்த்திக். நினைப்பாங்க, டேய் உங்களெல்லாம் ஒரு மனுஷனா மதிச்சு உங்க பாட்காஸ்ட் கேட்க. சோ ஓகே, வணக்கம் சுரேன். சுரேன் கிடையாது, ராமானுஜம். இந்த பேரு எப்படி சொன்னாலும் மாசா இருக்காது. வணக்கம் கார்த்திக், அர்ஜுன் தாஸ் கார்த்திக். வணக்கம் ப்ரோ. நான் இந்த இடத்துல ஒரு தெளிவுபடுத்திக்க விரும்புறேன் கேட்கறவங்க எல்லாமே, இது வந்து கார்த்திக், நாட் அர்ஜுன் தாஸ் ப்ரோ. ஓகே கதிரவன், நம்ம இந்த எபிசோட்ல எதை பத்தி பேசலாம்? அதாவது ஒரு அதிக கான்ட்ரவர்சியில் வந்து நம்ம எல்லாரையும் கலங்கடித்து ஒரு மாதிரி ஷாக்கிங் ஸ்டேட்லயே வச்சிருக்கிற படம் ஏன் ஓடுச்சு, எதுக்கு ஓடுனுச்சு அப்படின்னு தெரியாம மரண ஓட்ட ஓடி ஹிட் அடித்த ஆனிமல் படத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஆனிமல் படம் நல்லா இருந்துச்சா இல்லையா? ஆனிமல் படம் நல்லா இருக்குன்னு சொன்னா தப்பு இல்லையா? நல்லா இருக்குன்னு சொன்னா அடிக்கிறாங்கடா, என்ன அது அநியாயமா இருக்கு? படம் நல்லா இருந்துச்சு, அதுக்கு நான் என்னடா பண்றது? சோ இத பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். படம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்றவங்களா சொல்லுங்க. ஐயா ஆஜராகிறேன். கதிரவன் நீ சொல்லு, படம் நல்லா இருந்துச்சா இல்லையா? எனக்கு பிடிச்சிருந்துச்சுடா, நல்லா இருந்துச்சு, செமையா இருந்துச்சு படம். சரி நீங்க சொல்லுங்க. பிடிச்சிருந்துச்சு, செம்ம படம். என்னது? ஓகே ஒருத்தன் கார்த்திக் நீ சொல்லு. இல்ல ப்ரோ, சந்தீப் ரெட்டி வாங்காவோட படம் நல்லா இருந்தது. என்ன மறுபடியும் சொல்லு? சந்தீப் ரெட்டி வாங்காவோட படம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. கதிரவன் இந்த ஸ்டேட்மெண்ட் புரியல, இது ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல. சந்தீப் ரெட்டி வாங்கா அர்ஜுன் ரெட்டி எடுத்த டைரக்டர் இல்ல ப்ரோ. சோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு போனதுனால ஓகே ஒத்துக்க முடிஞ்சது. இல்லையே, இந்த பாட்காஸ்ட் டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வெளியே வர மாட்டுது. சுரேந்திரவே படம் நல்லா இருந்துச்சுட்டாரு, அவர்தான் படம் நல்லா இல்லன்னாரு. ப்ரோ நல்லா இல்ல ப்ரோ, நான் நல்லா இருந்துச்சுன்னு தானே ப்ரோ சொல்லிக்கிட்டு இருந்தேன். நல்லா இல்லன்னு நான் சொல்லலையே. இல்ல, நம்ம கருத்தோட ஒத்து போனது சுரேன் மட்டும் தான் குரூப்ல. மத்தவங்க எல்லாரும் தான் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, கார்த்திக் முதற்கொண்டு. நான் எங்க சரி இல்ல அப்பனா வந்து சுரேன் ப்ரோட்ட நீ போ, கார்த்திக் ப்ரோ நீ வா. என்ன நல்லா இல்ல, என்ன குறை கண்டி? இப்ப கார்த்திக்கும் இல்ல, இப்ப கார்த்திக் வந்துட்டு படம் நல்லா இருக்குன்னு தான் பண்ணுவான். பாட்காஸ்ட் ரெக்கார்டிங் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். இல்லங்க, இது ஆக்சுவலி ஒரு மார்பற்ற கருத்து உள்ளது. என்னவென்றால் மச்சான், நம்ம எப்பயும் செய்யற மாதிரி இந்த பாட்காஸ்ட்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருவோமா? என்ன ட்விஸ்ட்? அதான் இந்த படம் எல்லாருக்கும் பிடிச்சிருச்சுல, கேப்டன் மில்லர் எல்லாருக்கும் பிடிச்சிருச்சா இல்லையா கேளு. ஓகே, நல்ல திருப்பம். வடிவேல் சொல்ற மாதிரி மாட்டடா என் பம்பர கட்டு. படம் நல்லா இருந்துச்சா இல்லையா? கேப்டன் மில்லர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கேப்டன் மில்லர் பாத்துட்டீங்களா? பாத்துட்டேங்க. அது கேப்டன் மில்லர் வந்து கொஞ்சம் ஆவரேஜ்னு கூட சொல்ல முடியாது, ஒரு அளவுக்கு இருந்ததுங்க. இல்ல ஒரு அளவுக்குன்னா அபவ் ஆவரேஜா பிலோ ஆவரேஜா? ஆவரேஜ்ங்க, ஆவரேஜ்ல இருந்தது. வீட்டுல தாங்க பார்த்தேன், ஓடிடி. ஓகே ஓகே. ஆக்சுவலி அருண் மாதேஸ்வர் டைரக்ஷன் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த சானிகாயிடம் ராக்கி அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கேப்டன் மில்லருக்கு அப்புறம் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ கேப்டன் மில்லர் ஓகே, ஆவரேஜ். ஓகே. நீங்க பாத்தீங்களா படத்தை?
பார்த்து முடிக்கல. ஆனா பார்த்து முடிக்கிற ஃபீலிங்கும் எனக்கு வரல. ஆனா நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. எப்படின்னா இது நல்லா இருந்துச்சு, சர்டன் நல்லா இல்ல. தனுஷ் நல்லா நடிச்சிருந்தாரு ம்ஹும். போல. ஒண்ணும் பேசலாம் இதை பத்தி. பேசுறது நிறைய இருக்கு. ஆனா ஒரு என்ன சொல்றது, நல்லா இருந்துச்சு நல்லா இல்ல என்னால சொல்ல முடியல. நவீனே, சரி, நீ வர்றதுக்கு முன்னாடி ஒரு படத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். என்னது அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. என்ன படம்? லால் சலாம் வந்துட்டியா? பாத்துட்டேன். அப்பா, எனக்கு தெரிஞ்ச பாட்காஸ்ட்லயே அந்த படத்தை பார்த்த ஒரே ஆள் நீ மட்டும்தான்டா. என்னடா சொல்ற? இப்ப டேய், கார்த்திக் நான் ப்ரோவ தியேட்டர்ல வேற போய் பார்த்தேன்டா. ஃபர்ஸ்ட் டே போனேன். இல்ல, இப்ப கார்த்திக் ப்ரோவ நீ போ, நவீன் ப்ரோ நீ வா. ஏன், இருந்துச்சு. என்னது படம் எப்படி இருந்துச்சு? நாங்க யாருமே இன்னும் பார்க்கல அந்த படத்தை. நைட் மாதிரி இருந்துச்சு. அந்த படத்தை ரஜினி படம், ஆனா பாக்கணும்னே தோணல தெரியுமா? ஒரு 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 இமி அளவுக்கு எனக்கு அதை பாக்கணும்னு தோணல. டேய், நானே படம் பார்க்க போயிட்டு பாப்கார்ன் வாங்கலாம்னு சொல்லிட்டு போய் வரிசையில் நின்னேன். அப்ப பாப்கார்ன் கொடுத்த பையன் தமிழ பையன். அவன்கிட்ட கேட்டேன், ப்ரோ இந்த மாதிரி லால் சலாம் படத்துக்கு தான் போறோம், படம் எப்படி, காலையில இருந்து ரிவ்யூ வந்திருக்கு, ஓகேவா அப்படின்னு கேட்டேன். தியேட்டர்ல வேலை செய்யறவங்களாச்சே, அவங்களுக்கு நல்ல தெரியுமே. கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னா, ப்ரோ தலைவர் படம் ப்ரோ, எப்படி ப்ரோ மிஸ் ஆகும்னா, வெளியே வந்து அவனதான் விழுக்கணும்னு எதிர்பார்த்தேன், கையில சிக்காம போயிட்டான். அவனுக்கு வெரி குட் தலைவர் fan. இல்லடா, அவன் படத்தை பார்க்கல. தலைவர் படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருக்கான் என்கிட்ட. இல்ல, நவநீதன் ப்ரோக்கு வந்து இந்த ஜெயிலர் படத்துல இன்சல்ட் பண்றடி, அசிங்கப்படுத்தி அந்த இந்த மாதிரி தோணி இருக்கும். இந்த படத்துக்கு லால் சலாம் படத்துக்கு வந்துட்டு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க, சொன்னாங்க. அவங்க பேர் என்ன, ஐஸ்வர்யா ரஜினிகாந்தா. அவங்க வந்து தேசிய விருது வந்துட்டு எந்த கேட்டகரி கிடைக்கும்னாக்கா, தி லாங்கஸ்ட் கேமியோ இந்த தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அது ஏன் கேமியோ? அது கேமியோவே இல்ல. அவ்வளோ லாங்குக்கு வந்துச்சுன்னா அது ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர். ஆமா, ஆமாவா இல்லையா? அது எஸ்பெஷலி அது அந்த கேரக்டர் வந்து படத்துல ஒரு வைட்டல் ரோல் பிளே பண்ணுது அப்படின்னா. கேமியோனா எதுனா, இந்த தனுஷோட அண்ணன் வந்து அது சிவராஜ்குமார் பண்ணிருப்பாருல கேப்டன் மில்லர்ல, அது கேமியோ. சும்மா ஒரு பாட்டுக்கு வந்தாரு, அப்புறம் கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட்டுக்கு வருவாரு, அவ்வளவுதான். இல்ல, அது கூட வந்து பாட்டுக்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ணி இருந்தாரு. அதுக்கு முன்னாடி அவரும் அந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணி இருக்கிறாரு. சோ அவரு கூட வந்து கேமியோன்னு சொல்ல முடியாது. எது தெரியுமா கேமியோ? KS ரவிக்குமார் படத்துல கடைசியில் ஒரு சீன் வந்துட்டு போறோம், அதான் கேமியோ. மார்வல் படத்தெல்லாம் ஸ்டான்லி வந்துட்டு போறது தெரியுமா, ஒரு சீனு, ஒரே சீன் தான் இருக்கும், அதான் கேமியோ. அதாவது இந்த படத்துல ரஜினி வந்துட்டு ஒரு தேர்ட் ஹீரோவா பண்ணிருக்காரு. தேர்ட் ஹீரோடா ரஜினி கௌரவ தோற்றத்தில் ரஜினிகாந்த் போட்டிருக்காங்க. அப்படிதான் போடுவாங்க, நான் என்ன பண்றது. அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, இது ரஜினி படம்னு சொன்னாலும் அடிப்பாங்க, விக்ராந்த் படம்னு சொன்னாலும் அடிப்பாங்க, நம்ம படம்னு சொன்னா இல்ல அப்பா அப்பா அது புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கப்பா, வா வந்து கேமியோ பண்ணு. இல்ல ரஜினி கேமியோமா, எந்த 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 டேட்னு சொல்லி நான் ஃப்ரீயா இருக்கணும்னு பாக்குறேன். எப்பா, இந்த 19ஆம் தேதி 6ஆம் மாசத்துல இருந்து அடுத்து 20ஆம் தேதி ஒரு 8ஆம் மாசம் டேட் ஃப்ரீயா இருக்கு, ஆக்கிக்கோப்பா. ஏமா கேமியோக்கு ஒரு நாள் வந்துட்டு போனா போதுமே, எதுக்கு நீ 2 மாசத்துக்கு இருக்கிற? இது கொஞ்சம் வேற மாதிரியான கேமியோ. ஜெயிலர் படத்துல நான் அவ்வளவு நாள் நடிக்கலடி. சும்மா வந்து இங்க நடந்தா அங்க ஒரு நடன முடிஞ்சு. ஓகே, நானு லால் சலாம் படத்தோட கதை சுருக்கத்தை சொல்லிட்டா? சொல்லு. ஒரு ஊருக்குள்ள ரஜினியோடைய ஃப்ரெண்டும் இருக்கிறாங்க. ரஜினி முஸ்லீமு, ரஜினியோட ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த ஃப்ரெண்டு இறந்து போயிடுறாரு.
அந்த பையனுக்கு சின்ன வயசுல இருந்து, அதாவது ஃப்ரெண்டோட பையன் விஷ்ணு விஷாலுக்கு, விவிக்கு ரஜினி பிடிக்காது சின்ன வயசுல இருந்தே. அவங்க அந்த பையனை வந்து இவர் போயிட்டு போர்டிங் ஸ்கூல்ல சேர்க்கறது, தான் பையன் கூட சேர்த்து அந்த மாதிரி வந்துட்டு அந்த பையனுக்கு 2 பேத்துக்குள்ள ஒரு சண்டை. உங்க அப்பானாலதான் என்ன இங்க கொண்டு வந்து விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி. சோ அந்த மாதிரி வெறுப்பு ஆரம்பிச்சு அவங்களுக்குள்ள சண்டை வந்து விஷ்ணு விஷாலுக்கு பிடிக்காது ரஜினிகாந்த. அந்த வெறுப்பு இந்த பையன் மேலயும் இருக்கும். அந்த விக்ராந்த் வந்துட்டு அவங்க அப்பா கூட பாம்பேக்கா பெங்களூருக்கா எங்கேயோ போய், பாம்பே நினைக்கிறேன், பாம்பேக்கு போயிட்டு நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகி பணக்காரங்களாகி தாதா அந்த மாதிரிலாம், தாதாலாம் இல்ல பட் பிசினஸ்ல நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகும். அதே நேரத்தில் போட்டு அடிக்கவும் செய்வாங்க. அங்க கிரிக்கெட்ல நல்லா விளையாட ஆரம்பிச்சிருவான். இவங்க ஊருக்குள்ள இந்த ஹிந்து முஸ்லீம், இந்துக்குன்னு தனியா ஒரு கிரிக்கெட் டீம் இருக்கும், முஸ்லீம்க்கு ஒரு தனி டீம் இருக்கும். அதுல ஹிந்துக்கள் பிகாஸ் ஆஃப் விஷ்ணு விஷால். சோ இந்த வாட்டியாச்சும் ஜெயிக்கணும் எப்படியாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ராந்தை இறக்குவாங்க. ஏன்னா விக்ராந்த் தான் அவங்க அப்பா கூட சேர்ந்து ஊரை விட்டு வெளியூர்ல போய் வேலை செஞ்சு அங்க இருக்கிறாங்கல்ல, வந்து விளையாடுறா, நம்ம டீமோட மானத்தை காப்பாத்துறான்னு சொல்லி வர வைப்பாங்க. வந்த இடத்துல அப்பதான் ரஜினிகாந்த் தெரியும் வேற என்னமோ ஒரு பெரிய கப்பு விளையாடுறதுக்கு. கார்த்திக், அது என்ன கப்பு? ரஞ்சித் கப்பா? ரஞ்சித் கோப்பையா? எங்க படம் பாக்கலங்க. இல்ல அங்க ஒரு அந்த மாதிரி கப்பு இருக்குதானே, ரஞ்சித்தா? ரஞ்சித் ட்ரோஃபி. ஓகே. அந்த கேம்ல விளையாடுறதுக்குன்னு சொல்லி வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். இந்த பையன்ட்டையும் சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி நீ அங்கேயே இரு, நாங்க வந்துட்டு கோயில் திருவிழால எல்லாம் கலந்துக்கிட்டு, அதாவது அந்த இஸ்லாமிய திருவிழாவில் கலந்துக்கிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு. கேம் நடக்கும், அங்க கலவரமாகும், கலவரமானவன சண்டை நடக்கும். அதுல விஷ்ணு விஷால் வந்துட்டு இவனோட கையை வெட்டிடுவானா, கையில அடிபட்டுரும். ஸோ ஹாஸ்பிட்டல் வந்தவனும் கையை வெட்டி தான் எடுத்தாவனும், வேற வழி இல்லைன்றாங்க. வெட்டி அதனால சண்டை வந்து ஊரே அடிச்சுக்கும். இவன் விஷ்ணு விஷால்னால இந்த பிரச்சனையை வந்துச்சு சொல்லி ஊர் அவனை ஒதுக்கி வைக்கும். தேர் இழுக்கணும்னு பாப்பாங்க, தேர் இழுக்க முடியாம போயிடும். அதுல ஒரு வில்லனுடைய இது இருக்கும். அதான் ஆல்ரெடி தேர் எழுதி தெருவில் விட்டாங்களே. சோ இப்படிலாம் போயிட்டு இருக்கு. சோ நாங்களே ஒரு புதுசா தேர் வாங்கணும், என் ஊர்ல வந்து எனக்கு திரும்பவும் மரியாதை கிடைக்கணும்னு சொல்லி விஷ்ணு விஷாலு திரும்பவும் அவரு சின்ன சின்ன கேம் விளையாடுவாரு. அங்கெல்லாம் நிறைய காசு கிடைக்கும், அதை வச்சு ஒரு தேரை வாங்குறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. கொஞ்சம் குறவா இருக்கும். அந்த காசை வாங்கலாம்னு சொல்லிட்டு ஊரை விட்டு போன மக்கள்கிட்ட இருந்து பணத்தை கொலை பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போவாங்க. போன இடத்துல விக்ராந்த வெட்டி கொல்றதுக்கு ஒருத்தன் வருவான். அங்க இருந்து விஷ்ணு விஷால் அவனை காப்பாத்துவான். அதுக்கப்புறம் 2 பேத்தையும் கொல்றதுக்கு வருவானுங்க. ரஜினி வந்து காப்பாத்திட்டு கூட்டு போயிரு. இப்ப இதனால நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க? இவங்க என்ன சொல்லணும்னு சொல்றதா அவங்க நம்புறாங்கன்னா, அவங்க என்ன சொல்றதா அவங்க நினைக்கிறாங்கன்னா, இந்துக்களும் முஸ்லிம்களும் வந்து நண்பர்களாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கதையை நாங்க எழுதியிருக்கோன்ற மாதிரி இருக்கு. ஆனா படத்துல எந்த சீன்லயும் முஸ்லிம்கள் இந்துக்களோட டாலரேட் பண்ணி போற மாதிரியான காட்சிகள் கிடையாது. முஸ்லிம்கள் இந்துக்களை எதிர்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ரஜினிகாந்த் ஒரு முஸ்லீம், ரஜினிகாந்த்ங்கிற ஒரு முஸ்லீம், படத்துல வேற ஏதோ ஒரு பேர் இருக்கும், அந்த பாய் தான், அந்த பாய் மட்டும்தான் ஹிந்து. பாய்ன்ற ஒரு முஸ்லீம் மட்டும்தான் இந்துக்களோட இணக்கமா இருக்கிறாருன்ற மாதிரிதான் கதை இருக்குமே ஒழிய மத்தவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்பப்போ அந்த அந்த விஷ்ணு விஷாலோட அப்பாவோட இறுதி காரியத்தை எடுக்க போகும்போது, இது வந்து இஸ்லாமியர்கள் வாழ்ற இடம், இந்த இடத்துல நீங்க வந்து பாட்டெல்லாம் அடிக்க கூடாது, தப்புலாம் அடிக்க கூடாது அப்படி மத்த இஸ்லாமியர்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. மொய்தீன் பாய் வந்து இல்ல, அது என் ஃப்ரெண்டு, அவங்க இப்படிதான் செய்யணும் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிறாரு. டேய் ஹோல்ட் தி டோர். மலேசியா ஃபுல்லா முஸ்லிம் தான்டா இருக்காங்க, இங்கே நாங்கெல்லாம் டெய்லி உரிமை அடிச்சு ஆடிட்டு இருக்கோம்டா. வாட் ஆர் யூ சேயிங்? ஆனா இல்ல, அது வந்துட்டு ஹராம் தானே. எது மியூசிக்லாம் வந்து ஆக்சுவலி இஸ்லாம்ல வந்துட்டு ஹராம்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. யாரா சொன்னா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. டேய் இல்லடா, நான் நிறைய வந்து கேள்விப்பட்டேன். மியூசிக் பாட்டு பாடுறது எல்லாமே வந்துட்டு ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த இஸ்லாமிக்கோட அந்த நீ ஈவென்ட்ஸ் எல்லாம் போய் பாரு, அவங்களோட அந்த என்னது அவங்களுக்குன்னு சாங்ஸ் எல்லாம் இருக்கு, அவங்களோட அவங்களுக்குன்னு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு.
மியூசிக் நீ இன்ஸ்ட்ருமெண்ட்க்கும் வந்துட்டு இஸ்லாமுக்கும் வந்துட்டு ஆக்சுவலி சம்மந்தம் கிடையாது. அது வந்து கல்ச்சர் தானே. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றது ஒரு கல்ச்சர் சேர்ந்தது. ஆமாண்டா, அததான்டா நானும் சொல்றேன். இப்போ ஒரு இஸ்லாம் வந்துட்டு எங்க இருந்து வந்துச்சு? அரப் கண்ட்ரீஸ்ல இருந்து தானே வந்துச்சு. நீ அவங்களோட இதுலயே பாரு, அவங்க வந்து அந்த சூஃபி சாங்ஸ் எல்லாம் இருக்கும். அவங்க வந்து எதை வந்துட்டு எதிர்ப்பாங்கன்னா, நீ வந்து அதை என்டர்டெயின்மெண்டா கொண்டு போக கூடாது அப்படிதான் பார்ப்பாங்க. இட்ஸ் நாட் லைக் ஃபார் த சேக் ஆஃப் லைக் என்ன சொல்லாங்க, இந்த பொண்ணுங்களை வச்சு டான்ஸ் ஆடுறது, அந்த அந்த கல்ச்சர் அங்க ஒண்ணு இருக்குதானே, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி. ஓகே, இல்ல இல்ல இங்க இருக்கு. அதே நீ ஊர்ல எல்லாம் பார்த்தனா அவங்களோட அந்த இதுலயே வந்துட்டு ஐயோ இந்த பாட்டு நல்ல நல்ல பாட்டுலாம் இருக்குடா. அந்த ஒரு பழைய பழைய அஸ்ட்ரோல எல்லாம் வந்துட்டு அந்த சாங்ஸ் எல்லாம் வரும். நீ அது பாத்திருக்கியா? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அந்த பஜனை மாதிரி, இப்ப நம்ம பஜனை எல்லாம் செய்வோம்ல, அந்த மாதிரி அவங்களும் செய்வாங்க, லைக் இஸ்லாமிக் சாங்ஸ் எல்லாம் வச்சு. அவ்வளவுயா டெய்லி காலையில ஸ்கூலுக்கு போற டைம்ல எல்லாம் இஸ்லாம் பாட்டு தானே ஓடி இருக்கு ரேடியோல. The thing is that music is viewed as halal by most Muslim, but some scholars view the instruments as haram. So அவங்க அங்கேயே வந்து மாற்று கருத்துக்கள் எல்லாம் இருக்குல்ல. So those who say that music, சிலர் வந்து அதை ஹராமா பாக்குறாங்க, சிலர் வந்து ஹலாலா பாக்குறாங்க. ஓகே, சோ நானே ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேன். வந்த கெஸ்ட் நம்ம பேச விடணுமோ? சுரேன் போங்கடா டேய், என்ன பேச விடணும், நான் கிளம்புறேன்டான்னு கிளம்பிட்டாங்க. தெரியல சுரேன் எங்க போனாரு, திரும்ப வருவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவருக்கு ஏதோ கனெக்ஷன் ப்ராப்ளம் நினைக்கிறேன். கார்த்திக் நீ இல்ல நாள் நீ லேட்டு, நான் சொல்லிட்டேன். சரி இருந்துட்டு போகுது. ஆரம்பிச்சிடுறது. சரி, நான் இடத்துல என்ன பத்தி பேசிட்டு இருந்தீங்க? உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். சரி, இன்னைக்கு பேசிட்டு இருந்தான் ப்ரோ. நான் பெருசா பிளான் எல்லாம் போட்டு வந்தேன் ப்ரோ, இதை பத்தி பேசலாம் அதை பத்தி பேசுறேன், கடைசியில டாபிக்கே மாத்திட்டீங்க. அனிமல் பத்தியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, பேசுங்க. இப்ப தசை தெரியாம போயிட்டு இருக்கு இந்த கன்வர்சேஷன். இல்ல ஆனா நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். இந்த 4 நாள் சலாம் முடிச்சிடுறேன். நவீனே, இந்த வருஷம் சரியில்லைன்னு நினைக்கிறேன்டா. யாருக்கு? உனக்குதான். நீயும் வருஷம் பூரா அவர படத்தை எல்லாம் தியேட்டர்ல போய் பாக்குற, ஒரு படம் உருப்படியா வர மாட்டேது தமிழ் படம். என்ன நடக்குது? எனக்கு வந்துட்டு விடுதலை பார்ட் 1 பிடிச்சிருந்துச்சா 10 தலை பிடிச்சிருச்சான்னு கேட்டா எனக்கு 10 தலை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கம்பேர்ட் டு விடுதலை பார்ட் 1. சரி, ஆனா என் வைஃப் வந்துட்டு 10 தலைக்கு போலான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் தான் இல்ல வெற்றிமாறன் படத்துக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லி அட்டம் தியேட்டர்ல போய் விடுதலை பார்த்துட்டு வந்தேன். ஒரு அளவுக்கு அப்படியே மனசு தேத்திக்கிட்டு இல்ல படம் அடுத்த பாட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டே வந்தேன். வீட்டுல வந்து உட்காந்து 10 தலைய பாத்துட்டு ஐயோ நான் இதெல்லாமா தியேட்டர்ல பாத்துருந்துருக்கணும்னு இருந்துச்சு எனக்கு. சந்திரமுகி இல்ல விடுதலையாச்சும் கொஞ்சம் பரவாயில்ல ப்ரோ. 10 தலை பெட்டரா இருந்துச்சா விடுதலை விட? எனக்கு இருந்துச்சு. எஸ், எல்லாருக்கும் தெரியும். எல்லா கான்ட்ரிபியூஷன்லயும் பதிவு பண்ண வேணாம். உனக்கு நல்லா இருந்ததுன்னு எங்களுக்கு தெரியும். உனக்கு நல்லா இருக்கிறதா எனக்கு பிரச்சனையே. சொல்லுங்க. பட் ஆனா எப்படி ப்ரோ உங்களுக்கு இல்ல பரவாயில்ல ஒப்பீனியனாவே இருந்து போடுறோம். ஆனா கொஸ்டின் பண்றேன் எப்படி அப்பா இல்ல ப்ரோ, லைக் விடுதலையா 10 தலையான்னு பாத்தீங்கன்னா விடுதலை எவ்வளவு பெட்டரா இருந்துச்சு ப்ரோ. எதனால அப்படி சொல்றீங்க ப்ரோ? நீங்க விடுதலை சரி ஆஸ்பெக்டாவே பேசலாம். விடுதலை உங்களுக்கு எது பிடிக்கும்? விடுதலையில எது பிடிக்குமா? எது பிடிக்கல? கதை டிராகியா இருந்துச்சு. அந்த மெயின் பாயிண்ட் குள்ள போறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்றதுலயும் அவர் நிறைய சீன்களை வந்துட்டு பயன்படுத்தி இருந்தாரு. இன்னொன்னு அவரு இம்பாக்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான வச்சிருந்த
சீன்கள் இம்பாக்ட் கொடுக்கல. வச்சிருந்த ஃபர்ஸ்ட் வச்சிருந்த அந்த லாங்கா அந்த ஒரு கட்டு இல்லாத அந்த ஒரு ஷாட், அந்த ட்ரெயின் ரேக் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அது வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு சீன் வந்துட்டு நமக்கு அங்க என்னமோ நடந்திருக்கு, ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்றது நம்மள வந்து ஹுக் பண்ணி இழுக்கணும், நம்மளோட கியூரியாசிட்டி தூண்டணும். ட்ரெயின் ரேக் தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டீங்க, பட் இப்போதைக்கு விக்டிம்ஸ் தான் காட்டிட்டு இருக்கீங்க. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இதே காட்ட போறீங்க? பிகாஸ் எனக்கு ஆல்ரெடி ஆன்சர் கிடைச்சிருச்சு, அங்க ட்ரெயின் வெடிச்சிருச்சுன்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. அது சொல்லாம இந்த மாதிரி என்னமோ நடந்திருக்குனாக்கா மேபி நமக்கு கொஞ்சம் கியூரியஸா இருந்திருக்கும், என்ன நடந்திருக்கு அப்படின்னு. பட் அதெல்லாம் இல்ல, முடிச்சுட்டாங்க. சோ அந்த ரேக்கை காட்டுறதுக்காக அவங்க போட்ட எஃபர்ட்டை காட்டணுன்றதுக்காக அதை அப்படியே இழுத்து சுத்தி ரொம்ப லென்த்தா எடுத்திருந்தாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஷாட். அது ஒண்ணு. ரெண்டாவது, இளையராஜாவுடைய மியூசிக்கு நல்ல நல்ல சீன்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஹைப் டவுன் ஆக்கி விட்டுருச்சு. அதுல நமக்கு ஹைப்பை ஏத்தி விட்டுருக்கணும். கடைசியா அந்த பேர் நான் சூரி வந்துட்டு அந்த பொண்ணுங்களை காப்பாற்றணுன்றதுக்காக ஓடுவார் பார்த்தீங்களா, அந்த சீன்லாம் அவரோட அந்த பதையோ அதெல்லாம் வந்துட்டு அந்த மியூசிக்கே மொக்கையாக்கி விட்ட மாதிரி இருந்துச்சு. படத்துல பாட்டுகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பட் பிஜிஎம்ஸ் ரைட்டு. நானே வாண்டடா கேட்டு வாங்கின மாதிரி இருக்கு, அவாய்ட் பண்ணி இருக்கலாம். படத்துல நல்லன்னு சொல்லல, ஆனா இதை இன்னுமே ஷார்ட்டா அவர் எடுத்திருக்க முடியுமே, அந்த கம்பேக்கா இன்னும் சூப்பரா எடுக்க முடியுமே அவரால் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஆமா ப்ரோ, பட் அதே 10 தலையில எடுத்து பாருங்க. கேமியோ பத்தி பேசிட்டு இருந்தீங்களே, ஒரிஜினலா சிம்பு தானே இந்த படத்துல கேமியோ பண்ணது. எனக்கு இப்ப வரைக்கும் இருக்கு பாரு. ஏன்னா அவங்க ப்ரோமோட் சிம்பு தான் பயங்கரமா ப்ரோமோட் பண்ணாங்க, ஆனா படத்துல சிம்பு வந்தது செகண்ட் ஹாஃப்ல தான். என்ன நடக்குது எனக்கு என்னாச்சு தமிழ் சினிமாக்கு? ஏன் இவ்வளவு மொக்கையான படம் எல்லாம் வருது? சில பேருக்கு அந்த படத்துல ஹீரோ வந்து சிம்புவானே கேள்வி வந்துருச்சு. அவன் பேர் என்னது? கௌதம் கார்த்திகா. அவன் தான் ஹீரோ தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா அவரு தான் மாஸ்க் கட்டிட்டு போறாரு. எனக்கு அது கூட பிரச்சனை இல்ல படத்துல. என்னன்னா வந்து ஹலோ ஐயோ சரி, என்னன்னா அந்த இன்ட்ரோ சீன் இருக்குல்ல ஏஜிஆரோடது, அதே எனக்கு அவ்வளோ ஆப்பிடைசிங் ப்ளீசிங்கா இல்ல ஒரு சொல்லப்போனா. அவ்வளோ எனக்கு அது சரியா ஞாபகம் இல்ல, கொஞ்சம் ரிமைண்ட் பண்றீங்களா என்ன நடந்துச்சு? அதான் ப்ரோ, கடாவோ கடப்பா மாதிரி ஏதோ ஒரு ஏரியால வந்து ஃபிளைட் இறக்கி விட்டு ஏதோ ஒரு துரோகிய வந்து கழுத்தறுத்து கொள்ற மாதிரி ஏதோ ஒரு சீன். அப்ப வந்து கரெக்டா சிம்பு வருது. அது ஆக்சுவலி வந்து ஏதோ கன்னட படத்தோட ரீமேக். அதுல சிவராஜ்குமார் மாசா இருக்கும் அந்த மாதிரி பாக்குறதுக்கு. அந்த படமே வேற மாதிரி இருக்கும். அவனுங்க அந்த அதை கொண்டு போய் விதமே வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லைக் மாசாலா இருக்காது. அதுல கடைசி சிவராஜ்குமார் வந்துட்டு ஜெயிலுக்கு போயிருவாரு. அந்த மாதிரி முடிச்சிருந்திருப்பாங்க. இதுல ஹீரோவா காமிச்சிட்டு செகண்ட் ஹாஃப்ல வேற ஒருத்தரை கொண்டு வந்து அவன் கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஐ டோன்ட் see the point of this movie, like where is this heading? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செகண்ட் ஹாஃப்ல வேற ஒருத்தனை காமிச்சிட்டு கடைசியில ஃபைட்டும் அவனுக்கு தான், அண்ட் கிளைமேக்ஸ் மாசா வச்சதும் அவனுக்கு தான். அப்ப கடைசியில இந்த கேரக்டரோட ஜேர்னி என்ன ஒண்ணுமே இல்லையா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ப்ரோ அதான் இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணு தோணுது. இந்த படத்தோட ட்ரெஜெக்டரி எங்கன்னு கேட்டீங்கல்ல, எனக்கு ஒரு கேள்வி. இந்த படம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சக்சஸ் மாதிரியா இந்த வெந்து தணிந்தது காடுக்கு அந்த 2 படத்துக்கு கனெக்ஷன் இருக்கா இல்லையா? எனக்கு பெரிய கேள்வியா இருக்குது. காக்கன்னு ஒரு படம் வந்திருக்கான். தயவு செஞ்சு நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் நவீன், மரண ஜீவியம் கண்ணீசத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அந்த படத்துக்கு போயிடாத. படம் நல்லா இல்லையா? எப்படி இருந்த மனுஷன், எந்த மாதிரி படம்லாம் பண்ண மனுஷன், என் வாயால அவர் படத்துக்கு போவாதீங்கன்னு சொல்ல வச்சுட்டீங்களா டேய்? நான் 10 தலையை பத்தி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். சொல்லு. மறுபடியும் சொல்றேன், என்னோட ஒப்பீனியன்ல இந்த படத்தோட பெரிய ஃப்ளோவே இது. நான் சொல்றது எல்லாமே என் ஒப்பீனியன் தான். அதையா நான் எஸ்டாப்லிஷ் பண்றேன் எவ்ரி டைம். ஏன்னா நீங்க எப்படி அப்படி சொல்லலாம், நீங்க என்ன அவ்வளவு பெரிய கச்சானா அப்படின்றது எல்லாம் கேள்வி வந்துடக்கூடாது. டிஸ்க்ளைமர் போட்டுக்கொண்டு
உன் ஒப்பீனியன் கச்சா மாதிரி இருந்துச்சுன்னா அப்படிதான் கேட்போம். சொல்லு. அதெல்லாம் தெரியாது. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன்ல. அதுக்கப்புறமா வந்தீங்கன்னாக்கா அசிங்கமா கேட்பேன். இல்ல அப்பயும் நான் வருவேன். அப்போ வாய் கட்டி தானே போவோம். அப்புறம் என்ன? அதுக்கு தானடா ஆயிருக்க கோ ஹோஸ்ட். நீ தான்டா மெயின் ஹோஸ்ட், நான் தான் கோ ஹோஸ்ட். ஓகே, 10 தலையில பெரிய ஃப்ளோவா இருக்கக்கூடியது சிம்புவுடைய கேரக்டர், சிம்புவுடைய காஸ்டிங். ஏன்னா எனக்கு அந்த இடத்துல சிம்புவுடைய கேரக்டர்லாம் வரும்பொழுதெல்லாம் எனக்கு என் கண்ணுக்கு சிம்பு தெரியல, எனக்கு டிஆர் தான் தெரியறாரு. இன்னைக்கு நான் இருக்க நல்லா அதுக்கு காரணம் இன்ஷா அல்லாஹ் அப்படின்றது. உங்க அப்பா பண்றதெல்லாம் கிரிஞ்ச் எல்லாம் நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி இருந்துச்சு. பட் அதை தவிர படத்துல மியூசிக்கா இருக்கட்டும், மத்த கேரக்டர்ஸோடைய ஆர்க்கா இருக்கட்டும், தேவையில்லாம ஒரு கேரக்டர் இருந்துச்சு. என்ன அவர் பேர் என்னது, அந்த காமெடின்ற பேர்ல ஒருத்தர் இருப்பாரு, ஓகே, ரெடின் கிங்ஸ்லயும் தூக்கிட்டா. அந்த படத்துல கௌதம் கார்த்திகோட நடிப்பு, அந்த இன்னொரு ஸ்பை போலீஸா வந்து செத்து போவாரு, அவரோட கேரக்டர் ஏஜிஆர் கேரக்டர்ல வேற யாராச்சும் போட்டு இருந்திருக்கலாம். அண்ட் கொஞ்சம் ஏஜ்டான ஆளா போட்டு இருந்திருக்கலாம். நல்லா யாரை சஜஸ்ட் பண்றீங்க? I don't have anyone in my mind. ப்ரோ இல்ல இது நம்ம ஆக்சுவலி ஆல்ரெடி மச்சான், இது நம்ம ஆல்ரெடி பாட்காஸ்ட்ல ஒரு தடவை சொன்னோம், இதே கருத்தை தான் சொன்னோம். லைக் சிம்பு வந்து கௌதம் கார்த்திக் ரோல்ல போட்டுட்டு ஏஜிஆரா தலைய போட்டிருக்கலாம், கரெக்டா இருந்திருக்கும். அந்த நடக்கிறது ஒரு தடவை நடக்கிறது, அப்ப திரும்ப அந்த சைட் நடக்கிறது, என்ன குதிரைக்கு பதிலா பைக் வச்சிரும், அவ்வளவுதான். பழைய வயசான ஆள்னா யார்? ராஜ்கிரண் வைக்கலாமா? ராஜ்கிரண் ரொம்ப வயசாச்சே, முடியாது. ராஜ்கிரண் செம்மையா இருந்திருக்குமே. இல்ல ஒரு பிரைம்ல இருந்த ராஜ்கிரன்னா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. ராஜ்கிரண் பிரைம்ல இருந்துச்சுனாக்கா அந்த சேவல் படமா, இமேஜின் பண்றதுக்கு ஜோக்கா இருந்திருக்கும். அந்த கேரக்டர் மாஸ் காட்டுறதுக்குமே நல்லா இருந்திருக்கும். இந்த எந்த ராஜ்கிரண் தெரியுமா? நந்தா ராஜ்கிரண். நந்தா ராஜ்கிரண் இருந்திருக்கும். ப்ரோ ராஜ்கிரண் தலைய பத்தி எல்லாம் பேசிட்டீங்க, என் ஆசைக்கு ஒண்ணு போட்டுக்கிட்டுமா? சொல்லுங்க. காசா படமா சொல்லுங்க. இல்ல ப்ரோ, தமிழ் சினிமால ஆல்ரெடி அந்த தளபதி என்று நேம் எஸ்டாப்ளிஷ் பண்ணதால விஜய போட்டு இருந்திருக்கலாமே. ப்ரோ சரிபடி வாங்க. ஓகே, ஹானஸ்டான ஒரு ஆன்சர் சொல்லணும்னாக்கா, ராயப்பன் மாதிரியான கேரக்டரை கொண்டு வந்து செஞ்சு வைக்கலாம். பட் அது ரொம்ப ஓல்டா இருந்திருக்கும். இல்ல அது ராயப்பனையே வந்துட்டு ரிமைண்ட் பண்ற மாதிரி இருந்திருக்கும். சோ அந்த கேரக்டருக்குன்னு தனியா ஒரு யூனிக்னஸ் இல்லாம போயிடும். ஜி ராயப்பனே நல்லா இல்ல ஜி, வேணாமே விட்டுருங்களேன். சோ நவநீதன் ப்ரோ என்ன சொல்ல வந்தாருன்னா, ராயப்பன் அங்க செஞ்சிருந்தா ராயப்பன் நம்மள செஞ்சிருப்பாரு. நவீனு 10 தலை கூட பரவாயில்ல, அது போன வருஷம் அந்த படம். இந்த வருஷம் ட்ராக் ரெக்கார்ட கவனி. அயலான் தானே முதல்ல, கேப்டன் மில்லர், இப்ப ரீசெண்டா லால் சலாம். எப்படி அடுத்து நல்ல வேலை ஜோஷுவா இமைப்போல் காக்க மட்டும் நீ தப்பிச்சிட்ட. இல்ல அதுக்கெல்லாம் போக மாட்டேன்டா. அத ஜிவிஎம் எடுத்தாருன்றதே வந்துட்டு அவருடைய கரியருக்காக அதை எடுத்த மாதிரி தெரியல. இப்ப அவர் படம் எல்லாம் நடிச்சிட்டு இருக்காருல்ல, எந்த காரணத்துக்காக படம் நடிக்கிறது, பாட்டுல வந்து ரேப் பண்ணிட்டு போறது, அதெல்லாம் செய்யறாரோ அதுக்காக எடுத்த மாதிரி இருந்துச்சு இந்த படம். ராப்பா எப்பங்க என்னப்பா தெரியாதா? நிரான்னு ஒரு பாட்டு இருக்கு, முட்டையோடு சண்டையிட்டு வந்த பாக போது சொல்லி பாடி ரொம்ப நாள் ஆச்சு. அதான் ப்ரோ வேலை பண்ணுங்க ப்ரோ, சிங் பண்ணுங்க ப்ரோ, உங்க இசைமலையை அப்படியே கொட்டுங்க. வேணா, எனக்கு ஒரு டவுட். நீ ரீசெண்டா வந்த ஏதாச்சும் ஒரு சில அதர் லாங்குவேஜ் பிலிம் எல்லாம் பார்த்து செமையா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கியா? ஏன்னா நான் இப்ப கொஞ்ச நாள மலையாள படம் எல்லாம் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மம்முட்டியோட கண்ணூர் ஸ்குவாட் பார்த்தேன். ஐயோ சாவடியா இருந்துச்சு, செம்மையா எடுத்திருந்தாங்க. அதே ஒரு ரீமேக் தான் ப்ரோ.
அதுவே ரீமேக்கா? என்ன அதுல படம்? வந்துட்டு கண்ணூர் என்ன படம் ரீமேக்னு சொன்னீங்கன்னா நீங்களே கொஞ்சம் இது பண்ணிருவீங்க, ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவீங்க. என்ன தீரன் அதிகாரம் ஒன்றா? தீரம் அதேதான், தீரனே தான். அது தீரன் ஒபிஷியல் ரீமேக்கா? இல்ல தீரனே அபிஷியன்ட் ரீமேக்கான்னு தெரியல, பட் கண்ணூர் ஸ்குவாட் வந்து அதுல இருந்தா இன்ஸ்பிரேஷன் எடுத்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இல்ல இல்ல, Actually அது ரிசம்பிள் பண்ணும் bro, நீங்க முடிச்ச வேணா உடனே பாருங்க. ஒரிஜினல் கண்ணூர் ஸ்குவாட் ஆளுங்கள் எல்லாத்தையும் காட்டுறாங்களே, இது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி தானே போட்டுருந்துச்சு. ப்ரோ தீரனும் அதே தான் bro சொன்னாங்க. ரெண்டுமே பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி தான். வேற வேற கேசஸ். பட் ஆனா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் ஒரே மாதிரி இருக்கும். லைக் ஒரு எக்ஸாம்பிள்னா தேடி தேடி ஒரு கட்டத்துல க்ளூவே கிடைக்காம திடீர்னு ஒரு க்ளூஸ் ஆகி வருது, லிங்க் போவோம் bro. Bro, அப்படி பெரிய பார்த்தாக்கா difference முக்காவாசி ரெண்டு. இன்வெஸ்டிகேஷன் கதையே அப்படித்தானே? ப்ரோ சிமிலாரிட்டி இருக்குல்ல ப்ரோ ஒரு சொல்லுங்க ப்ரோ. இல்ல சிமிலாரிட்டி இருக்கு, பட் தீரன் அதிகாரம் ஒன்றுல வந்துட்டு அவங்க கம்ப்ளீட்லி க்ளூலெஸ்ஸா இருப்பாங்க. பட் இதுல கண்ணூர் ஸ்குவாட்ல அவங்களுக்கு ஒரு ஒரு ஹிண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவாங்க. ஒரு 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 growth இருந்துகிட்டே இருக்கும், அதுல ஒரு கண்டினியூஸான growth இருந்துகிட்டே இருக்கும். தீரன் அதிகாரம்ல ஒரு பாதியில டெட் எண்டா இருக்கும், திரும்ப வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுல போவாங்க, டெட் எண்டா இருக்கும், மறுபடியும் இன்னொரு இதுல போவாங்க. ஸோ லைக் அவங்களுக்கு இந்த லாஸ்ட் ஆன மாதிரியான ஒரு இருக்கும், நமக்குமே அந்த ஃபீல் இருக்கும். பட் இதுல வந்துட்டு அவங்க ஒரு பேஸை பிடிச்சி அப்படியே போவாங்க, அதுல இருந்து அந்த இம்ப்ரூவ் பண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஸோ தே வர் கெட்டிங் க்ளோஸ். அட் த சேம் டைம் வில்லனும் தூரமா போயிட்டே இருந்தான். தீர அதிகாரம் ஒன்றுல அவங்க பக்கத்துலயே போலாம், அவங்க வேற டைரக்ஷன்ல போயிட்டு இருப்பாங்க, அப்புறம் திரும்ப வளர்ச்சிட்டு வந்து மறுபடியும் அந்த டைரக்ஷன்ல போவாங்க, அந்த மாதிரி. இல்ல தீரனுக்கும் இதுக்கும் என்ன சிமிலாரிட்டி நான் பார்த்தேன்னா, அந்த டெக்காய்ட் கும்பல் அதுல வந்து டெக்காய்ட், இதுல வந்து மல்டிபிள் இன்சிடென்ட்ஸ். இதுல வந்து டெக்காய்ட் தான், ஆனா ஒரே இன்சிடென்ட். மத்தபடி அந்த டீம் வர்றது, இவங்க வந்துட்டு நார்த் இந்தியா பக்கம் இன்வெஸ்டிகேஷனுக்கு போறது, இன்வெஸ்டிகேஷனுக்கு காசு சரியா கிடைக்காது, இவ்வளவுதான் பட்ஜெட் இருக்கும், அப்ப கார்லயே டிராவல் பண்றது, எல்லாத்தையும் தாண்டி அந்த ஊர்ல ஒரு ஃபைட் நடக்குமே, அந்த இடம் வந்து மிமாங் பக்காவா தீரன்னே அதே மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஆமா, கடைசியில வந்து வளைச்சிட்டு வந்து அவனை இதுல வந்து அவனை புடிச்சிருவாங்க, அதுல வந்து அரெஸ்ட் பண்ணவே முடியாது. அப்பயும் நவீன் சொன்ன மாதிரிதான், போவா ஒரு டெட் திரும்ப வாவோம் ரீசெட். பட் ஐ ஃபீல் தீரன் வாஸ் அது வேற லீக்ல. தீரன் வந்து வேற லீக். இதுல கண்ணூர் ஸ்குவாட் எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா, அந்த ஸ்டோரி அவனுங்க பிளாஷ்பேக்ல அந்த செட் பண்ண விதம், அந்த ஒரு ஃபேமிலிய டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணுவாங்களா, அது லைக் எனக்கு I felt very uneasy watching it. அது ஆக்சுவலி அந்த அப்பா முன்னுக்கே அந்த பொண்ணை ரேப் பண்றது, பொண்ணு கண்ணு முன்னுக்கே அப்பாவை அடிச்சு சாவடிக்கிறது. ஐ நோ வேர் இட்ஸ் பில்டிங், ஏன்னா முன்னாடி சொல்லிட்டாங்க செத்துட்டாங்க எல்லாரும் அப்படின்ட்டு. சோ அதுல அந்த இடத்த மெதுவா ஸ்லோவா பில்ட் பண்ணி கட் பண்ணி தான் திரும்ப அந்த பிளாஷ்பேக் வரும்ல, அது லைக் எனக்கு பயங்கர அன்ஈஸியா இருந்துச்சு அது பாக்குறது. ஐயோ 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 அப்படின்ற மாதிரி. நடக்க போதும் தெரியும், ஐயோ நடந்துருமோ அப்படின்ற மாதிரி. Bro, but that's when you know movie is giving the impact la. Like or movie now it should make you feel immersive. So you know when it's happening. So I think it's a good movie bro in this basis. அண்ட் கண்ணூர் ஸ்குவாட்ல இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, அந்த காரை வந்துட்டு கடைசியா மம்முட்டி சொல்லுவாங்க தானே, இந்த காரும் நம்ம மாதிரி ஒரு போலீஸ் வேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியில அந்த கார் அங்க இருக்கும்போது செத்து கிடக்குதுரா என் காரு அப்படின்ற மாதிரி அதை முடிச்சிருந்தது செம்மையா இருந்துச்சு. இது காதல் த கோ பாத்தியா? காதல் த கோ இல்ல பாக்கல. கண்ணூர் ஸ்குவாட்ல மம்முட்டி எப்படி ஒரு செம்ம ஒரு டஃப் அண்ட் ரஃப்பான ஒரு போலீஸ் ஆபீசரா நடிச்சிருப்பாரு. காதல் த கோர்ல அவரை கேயா காட்டிருப்பாங்க. என்னடா சொல்ற? அந்த படத்துக்கு மெயின் கதையே அவரும் ஜோதிகாவும் வந்துட்டு ரொம்ப வருஷம் லவ் பண்ணி ரொம்ப வருஷம் மேரிட் கப்பலா இருப்பாங்க, குழந்தைலாம் இருக்கும். பட் ஜோதிகா வில் ஃபைல் ஃபார் டிவோர்ஸ். ஏன் அப்படின்னு கேட்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு கே, அதனாலதான் அப்படின்றவாங்க. சோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற கதை. அண்ட் he will act as a gay man இந்த அந்த படத்துல.
எனக்கு மம்மூட்டி ரேஞ்சில இருக்கிற ஒரு ஹீரோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்கிறது என்னால இமேஜினே பண்ண முடியல. Bro, சீரியஸ்லி இல்ல வளர்ந்து வரும் ஒரு நல்ல ஆக்டரா இருக்கக்கூடிய நல்ல ஐயோ விஜய் சேதுபதி அந்த அந்த படம் பேர் என்ன, சூப்பர் திருநங்கை சூப்பர் டீலக்ஸ். எஸ் சூப்பர் டீலக்ஸ் நடிச்சதே எனக்கு லைக் பரவாயில்லையே, இது ஒரு போல்டான ஒரு அட்டெம்ப்டா இருக்கு அப்படின்னு நினைச்சேன். பட் இவர் வந்து வளர்ந்து வரும் இல்ல, இவர் வளர்ந்து பேர் போட்டு பல வருஷம் ஆச்சு. அங்க அந்த ஊர் சூப்பர் ஸ்டார் அவரு. அவர் லைக் ஓகே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணலாமே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைச்சதே பெரிய விஷயம். நான் இதை சொல்றேன்னு மன்னிச்சிருங்க, நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. மேபி விஜய் சேதுபதி. யாரு? மேபி விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி ஒரு பண்ணிட்டாரு, அந்த மனுஷன் இழுக்காத. மத்த ஆக்டர்ஸ் கமல்ஹாசனையும் மத்த ஆக்டர்ஸ சொல்றேன். கமல் கூட இப்ப பண்ணுவாருன்னு எனக்கு தோணல. மேபி கமல் இப்ப பாலிடிக்ஸ் பக்கமா போயிட்டாருல்ல, சோ அதுக்கு வாய்ப்பு இல்லையோன்னு தோணுது. Image maintain பண்ணணும்ல. சரி அனிமலுக்கு வருவோம். யாரோ அனிமல் அடிச்சே ஆகணும், அனிமலை பத்தி பேசி ஆகணும். யாரு? நம்ம சுரேன் ப்ரோ தான். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. அடிக்கணும்லாம் சொல்லல, எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு, அதை யாருமே ஏத்துக்க மாட்டீங்களே. ப்ரோ கடைசியில ஒரு விஷயம் சொல்லிடுறோம் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. மலையாள படத்தை பத்தி பேசிட்டு இருந்தீங்க, இது ஆக்சுவலி பாட்காஸ்ட்ல வரணும்னு நான் யோசிச்சேன். இந்த ஸ்பீக்கிங் ஆஃப் மம்மூட்டி, பிரம்மயுகம்னு ஒரு படம் ப்ரோ. ப்ரோ அது மலேசியால ரிலீஸ் ஆகல, நான் பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த படத்தை. நான் பார்த்துட்டேன் ப்ரோ. படம் எப்படி இருக்கு ப்ரோ? சிறப்பான தரமான சம்பவம். ஐயோ நல்லா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க மலேசியால ப்ரோ. அது எப்படின்னா, ஒரு மம்முட்டிய வந்து ஆன்டாகனிஸ்டா கடைசியா ஒரு ரீசெண்டா அது ஆன்டி ஹீரோ மாதிரி இருந்து நான் பாத்துருக்கேன். பட் ப்ராப்பர் ஆன்டாகனிஸ்டா எந்த படத்தையும் பாத்துருக்கல ப்ரோ. சூப்பர், லிட்டரலி. மம்முட்டி இந்த வேற லீக்ல நடிச்சிட்டு இருக்காருல்ல இப்ப. சீரியஸ்லி லைக் இப்ப நண்பகல் நேரத்து மயக்கம், காத்தல், கண்ணூர் ஸ்குவாடு, நண்பகல் நேரத்து மயக்கம் விட்டீங்க ப்ரோ. அது செம்மையா இருந்துச்சு. இப்ப மஞ்சுமல் பாய்ஸ் வேற செம்மையா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆனா அதுவும் இங்க மஞ்சுமல் பாய்ஸ் அது ஓகே ப்ரோ, பார்த்தேன். அதுவும் ஓகே. ட்ரூ, பேஸ்ட் ஆன் ட்ரூ events ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ, நல்லா இருந்தது. ஓகே பாப்போம். சரி சுரேன் ப்ரோ, மலேசியால வராதா ப்ரோ மலையாள படம்? வெரி ரேர் கொஞ்சம். ஏன்னா இங்க மலையாளிகளுடைய மலையாள படத்தை போய் பார்க்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப குறைவு. ஈவன் இங்க இருக்கிற மலையாளிஸ் கூட சம்டைம்ஸ் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு கேரளால இருக்கிறவங்க பேசுற மலையாளம் புரியாது. தமிழ் கலந்து. ஸோ படங்கள்ல பார்க்கும்போது அவங்களும் வந்துட்டு ஈவன் அவங்க வீட்லயே வந்துட்டு மலையாளம் பேசுறவங்கள தான் இருப்பாங்க. பட் மலையாள படம் பார்க்கும்போது அவங்க சப்டைட்டில் ரிலை பண்ணி தான் பார்ப்பாங்க. இல்ல மோஸ்ட்லி அப்படி இல்ல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய மலையாளி எங்க சொந்தக்காரங்களா இருக்காங்களா, லைக் மலையாள பேச தெரிஞ்சா யூ கேன் அவங்கலாம் அந்த படம்லாம் பார்ப்பாங்க. இந்த சூர்யா சேனல்னு முன்னெல்லாம் சன் டிவில ஒரு சேனல் இருக்குமே, என்ன நேரம் பார்த்தாலும் அவங்க வீட்டுக்கு போனா அதே சேனல் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். எனக்கு புரியாது பாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு மலையாளி வந்துட்டு வீட்டுல எல்லாமே மலையாளம் பேசுறவங்க தான். பட் மலையாள படம் பாக்குறப்போ எனக்கு வந்துட்டு அவங்க ஃபாதருக்கு புரியுமா ஓரளவுக்கு, பட் இவங்களுக்கு வந்துட்டு புரியாது. கேரளால இருக்கிற மலையாளிங்க கூட ஃபேஸ்புக் எல்லாம் சேட் பண்றப்போ நீங்க ஏன் தமிழ் பேசுறீங்கன்னு கேட்டாங்களா. இப்ப பாட்டிலாம் இருக்காங்களே, ஓ யா, இங்க நம்ம வியூவர்ஸ்க்கு மேபி தெரியலாம், தெரியாம இருக்கலாம். என்னோட அம்மா சைடு வந்து எல்லாம் மலையாளிஸ், அப்பா சைடு தான் எல்லாம் தமிழ். சோ இங்க அம்மா சைடுல பாட்டி சுசி ஆண்டி எல்லாம் இருக்காங்களா, அவங்க எல்லாம் வந்துட்டு படம்லாம் பாப்பாங்க. அவங்களுக்கு புரியலாம், எனக்கு புரியாது. நான் ஒன்லி சப்டைட்டில் ரிலை பண்ணியே, அவங்க பேசுறது கூட எனக்கு புரியாது. எனக்கு மலையாளம் தெரியாது, நான் அறியல. இவ்வளவு நாள் எனக்கு இந்த விஷயம் தெரியாது, கதிரவன் ஒரு மலையாளின்னு. சோ ஒரு நாம் தமிழர் கட்சியின் தம்பியாக நான் உடனடியாக இந்த பாட்காஸ்ட் ரெக்கார்டிங்ல இருந்து வெளிநடப்பு செய்கிறேன். அப்ப அடுத்த எபிசோட் வராது.
இதுதான் கடைசி எபிசோடு. ஸ்பெஷலா எல்லாருக்கும் மென்ஷன் பண்ணி தேங்க் பண்ணி, டேய் அந்த மனுஷன் வந்ததுல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காருடா, பாவம்டா அவரை பேச விடுவோம்டா. அனிமல் அனிமல் நீ வா, அனிமல் வந்து கத்திட்டு போ அனிமல். ஏதாச்சும் லீடு கொடுங்கப்பா. இங்க பாருங்க, நான் பேசு, நான் mic பிடிச்சு மணி பேசுறேன், மணி நீ வந்துட்டு பேசு. ஓகே, மணி வந்துட்டு 6:25. 6:35 வரைக்கும் யாருமே வாயை திறக்கூடாது. சுரேன் மட்டும் தான் பேசுவாங்க. பேசுங்க சுரேன். ப்ரோ இப்படி எல்லாம் கோத்து விடப்படாது. ஏதோ இல்ல டேபிள் டிஸ்கஷன் கூட்டு வந்தாங்க, 4 பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. என்னங்க எல்லா படத்தை பத்தி பேசுறீங்க? நான் ப்ரிப்பேர் பண்றது இந்த ஒரு படத்துக்கு மட்டும் தாங்க. டேய், நான் பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். அந்த எக்ஸாம் நடத்த மாட்டேன்றீங்க. question change குமால twist. ஆனா ஓகே, அனிமல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் டேய், எதுனா, வாய் மூடுடா. டேய் இருடா, நான் ஆரம்பிச்சு லீடு கொடுத்தாதான்டா அந்த மனுஷன் பேசுவாரு. போற வண்டியை பிடிச்சி இழுத்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க போல. நீங்க வண்டியை ஓட்டுங்க ப்ரோ. எனக்கு பிடிச்ச சீன் எதுனா, அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி வர அந்த சாங், அந்த என்டையர் ஃபைட் சீன் செம்மையா இருந்துச்சு. அவங்க அந்த பாடி அவனை லீடு கொடுத்து கூப்பிடுறதுக்கும், அவன் கோடாரி எடுத்து போய் எல்லாத்தையும் வெட்டுறதுக்கும் எனக்கு நைஸ், மஞ்சா மஞ்சா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சொல்லுங்க சுரேன், உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? இல்ல அந்த பெரிய கன் இருக்குவானா? இல்ல அது இல்ல, அந்த சாங் பிளஸ் அவன் போய் எல்லாரையும் வெட்டுறது, அவனுங்க போட்டிருக்கிற அந்த மாஸ்க், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுதான்டா அந்த பெரிய கன் எடுத்து சுடுறது, அந்த உட்காந்துக்கிட்டே சுட்டுட்டு போயிட்டு இருந்தது. ஒண்ணு இருக்குமே, லான்மோவர்ல ஆட்டோ ரிக்ஷா. அதுல ஆட்டோ ரிக்ஷா. சொல்லுங்க சுரேன் ப்ரோ. என்ன ஒரு மயானி. சரி ரைட் ஓகே. எனக்கு அந்த படத்துல பாலிங் தமாசோ அக்காருன்னா, அதாவது ஏத்துக்க முடியாதுன்னா அதுதான் நான் சொல்லுவேன். அந்த ஒரு சீக்வன்ஸ என்ன திரும்ப ஞாபகம் வந்துச்சு எனக்கு. இந்த என்ன படம் இது, தூள்னு நினைக்கிறேன். இந்த பறவை மூலியமா ஒரு பாட்டு பாடுவாங்களே, சிங்கம் போல நடந்து வரேன் செல்ல பேராண்டின்னு. இந்த 4 பேர் டெர்மினேட் கட்டிருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு பறவை மூலியமான ஒரு ஃபீலிங் போல. அவன் ஒத்தையா போய் சண்டை போட்டுருக்கேன், அவன் நின்று பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. என்னடா பண்றீங்க? அவர் என்ன கோடால் எடுத்துட்டு போறாராம், 100 பேர் சார மாதிரி வெட்டி சாய்க்கிறாராம். டேய் இல்ல, நீ ஹைப் கொடுக்குற, எலிவேஷன் பண்றலாம் ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தரலடா உங்களுக்கு. சாமியினால முடியலடா, அது கூட பரவாயில்ல. அதுக்கு முன்ன ஒரு எலிவேஷன் சீன் வரும், அந்த ஆம்ஸ் டீல வந்து ஒரு இவ்வளவு பெரிய மூலத்தர்மா அவருக்கு என்ன மாதிரி ஆள். டேய் என்னடா பண்ற? லைக் ஒன்னு சொல்லுவாங்க, ஃபில்ம் மேக்கர்ல ஒன்னு சொல்லுவாங்க, டோன்ட் டெல் ஷோன்னு வாங்க. அவன் பாவி பையன் பேசிக்கிட்டே தான் இருந்தான். அவன் அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான். அவன் பிளான பார்த்து மிரண்டு போயிட்டேன். எது அந்த லோன் மவர், அது மேல ஒரு கிரட்லிங் கண்ணு, அதுதான் அவன் பெரிய பிளானாடா? ஏண்டா டேய், அது ஒரு கன்னு, அது அப்படியே ஒரு 10 கிலோமீட்டர் பவர் ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கு. அது அப்படியே பெரிய ரிவீல் என்ன, அது தர சுடுது. டேய் ஐ கேனாட் பிரெயின். எனக்கு அந்த ஹோல் சீக்வன்ஸ் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஐ டோன்ட் லைக். முடிஞ்சுப்பா, அவ்வளவுதான். என்ன ப்ரோ, அவன் பாட்டுலாம் பாடுவான், அர்ஜுன் வெள்ளிமே அப்படின்ட்டு. ஆனா அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு. பாட்டு நல்லா ப்ரோ, அந்த பாட்டு அடியா இருந்துச்சு ப்ரோ. நான் டெய்லி அந்த பாட்டை போட்டுட்டு தான் வேலைக்கு போவேன். இல்ல ப்ரோ, எனக்கு எல்லாரும் போய் அவன் வெட்டானா, அங்க போனா அப்படியே பயங்கரமான பாட்டு ஓடிட்டு இருக்கோம். நான் போய் அங்க கீபோர்ட் தட்டிட்டு இருப்பேன், ஒரு எக்ஸ்பிரஷனே இல்லாம. டேய் அந்த பாட்டு லோன் ஓவர் ஓட்டிட்டு இருக்கணும். அந்த லான் மோவர் கொடுத்த பில்டப் இருக்க என்ன அந்த படத்துல என்னால சொல்லுங்க ப்ரோ. இல்ல அவ்வளவுதான். அதுக்கு மேல பேச முடியாது. இல்ல, உங்களுக்கு அந்த பழி வாங்குற சீன் தான் பிடிச்சிருந்துச்சா? பழி வாங்குவானே இதுல, ஸ்பைய போய் கண்டுபிடிப்பானே. ஓ அது செம்ம. அதாவது மேட்டர் பண்ணது செம்ம கிடையாது, ஸ்கெட்ச் போட்டு நல்லா இருந்துச்சு. அத நான் எதிர்பார்க்கல, சீரியஸா எதிர்பார்க்கல. அவ வந்தது, அதுக்கப்புறம் அவ கீப் வச்சிருந்தது, நான் அது எனக்கு அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு. பிளஸ் கடைசியில லவ் பண்றியா, நான் வந்து பூட்ஸ் நக்குவான்வானா. ஓய் ஓகே இன்ட்ரெஸ்டிங்.
அப்புறம் இல்ல என்ன ப்ரோ, அந்த சொல்லுங்க இல்ல சொல்லுங்க. இல்ல ஒரு ஒரு ஸ்பை நம்மளுக்குள்ள பூந்துட்டாங்கன்னா ரேஷனலா திங்க் பண்றோம். முதல் யோசிக்கிற வேண்டிய விஷயம், அவங்க ஸ்பைனை கண்டுபிடிச்சாச்சுனாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் எவ்வளவு குயிக்கா வாங்க முடியுமோ அவ்வளவு குயிக்கா வாங்கணும். அண்ட் அவன் சூஸ் பண்ண வே இஸ் நாட் த ரைட் வே. தட் குட் டேக் வெரி லாங் டைம் டு பிரேக். இல்ல டேய், எனக்கு நான் it might ஏன் not even work. அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாம போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு தெரியுமா? அவன் ஆமா. ஸ்டைல கண்டுபிடிக்கிற நோக்கம்லாம் இல்ல. ஜோய் அவன் அவன் பார்த்த பார்வையே சரியில்லடா, சரியில்லை. மாட்டிக்கிட்டா இப்படி ஒரு உருட்டு உருட்டுலான்னு அவன் வச்சிருந்த உருட்டு இது. சோ ஒரு ஒரு ரேஷனலா திங்க் பண்ற காய், ஒரு ரொம்ப அறிவாளியா யோசிக்கக்கூடிய காயா இருந்தாக்கா அவன் என்ன டைம் பண்ணிருப்பான், அவளை பிடிச்சி, அவனும் இன்டர்நேஷனல் ஸ்பை எல்லாம் கிடையாது, அவளை டார்ச்சர் பண்ணி இன்ஃபர்மேஷன் வாங்கிடணும். அவளை விழ வச்சு அந்த ஒரு காடியை வெடிக்க வச்சு ரோல்ஸ் ரோல்ஸை வெடிக்க வச்சுட்டான்டா. அது வில்ல வெடிக்க வச்சுட்டான்னு நினைச்சப்ப கூட வந்துட்டு எனக்கு மனசு கொஞ்சம் ஓகே, எனக்கு நார்மலா தான் இருந்துச்சு. ரோல்ஸ் ரோல்ஸை வெடிக்க வச்சுட்டாங்க, ஓகே. அவனே சொந்தமா பாம் வச்சு வெடிக்க வச்சான்னு சொன்னோன்னே எனக்கு வந்துச்சு போய் ரோல்ஸ் ரோல்ஸ் தான் அது. எனக்கு இல்ல ப்ரோ, பிடிச்ச scene இல்ல இருக்குல்ல. சொல்லுங்க ப்ரோ. ஓ சரி, இந்த சீன் முடிவு அடுத்த கட்டம் போறது மாதிரி ஒண்ணு சொல்லிடுறேன். இது ஏன் எனக்கு வந்து லாஜிக்கலா இருந்துச்சுன்னா, லைக் நீங்க சொல்லலாம் அது ஒரு சாதாரண ஆளுதான்னு, ஆனா ஸ்டில் மச்சான் அவனுங்க இந்த ஹோல் அவுட்ஃபிட்டே என்னமோ பெரிய லெவல்ல தான் இருக்கு. லைக் என்னது பிசினஸ் டீம்லாம் பெரிய பெரிய லெவல்ல மாஃபியா கணக்குல தான் இருக்கானுங்க. சோ ஸ்பை எல்லாம் அனுப்புறதுக்கு முன்ன கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துருப்பானுங்களோ, ஏன்னா மினிமம் அக்கௌண்ட் அந்த என்னது உண்மை சொல்லாம இருக்கிறதுல ட்ரைனிங் தான் மாதிரி செய்வாங்களா இந்த ஏஜென்சி எல்லாம். சோ அப்படி பார்த்தாக்கா அவளை டார்ச்சர் பண்ணி, ஏன்னா டார்ச்சர் பண்ணா கூட உண்மையை சொல்லுவாளா இல்லையா, இல்ல செத்துக்கிட்டு போயிடுவாளோ தெரியாது. ஆனா அதுவே அவளை நம்ப வச்சு அவளா வாலண்டரியாவே கொடுக்கற இன்ஃபர்மேஷன் வந்து லைக் ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டார்ச்சர் பண்ணி எடுக்கிற இன்ஃபர்மேஷனும் வாலண்டரியா கொடுக்கறதும், லைக் வாலண்டரியா கொடுக்கறது இன்னும் கொஞ்சம் நம்பகத்தன்மை கூடயா இருக்கிற மாதிரி இருக்கும்னு தோணுது. அதனால இப்படி ஒரு ஸ்கெட்ச் போட்டாரோ என்னவோ. ஆனா இருந்தாலும் அந்த ஹிக்கிய வச்சு அந்த கலரை எடுத்து அதே கலர்ல காடியை செய்ய வச்சு நல்லா செய்றீங்கடா டேய் அப்பா. எனக்கு படத்துல பிடிச்சிருந்த சீன் வந்துட்டு அந்த மச்சாங்க இருந்த கொல்லுவான, அதுக்கு அங்க போட்டிருந்த மியூசிக்கும் சரி, அந்த சீனுமே சூப்பரா இருந்துச்சு. அது பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. அவனே கையில் கழுத்தை நெரிச்சு கொள்றது, ஜாமர் எல்லாம் வைக்கிறது, எல்லாரும் பாக்கணும். முன்னிக்கே நான் அவனை கழுத்தை நெரிச்சு கொல்லணும். நல்லா இருந்துச்சு, வெரி நைஸ். எல்லாரும் கண்ணை முடிக்கோங்க, நான் கொலை பண்ண போறேன். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இந்த படத்துல புரியவே இல்ல. அவன் போட்டிருக்கிற ஜட்டிக்கு ஏன்டா அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க இந்த கதையில? அந்த கொன்னுட்டு ஜட்டி சரியா துவைக்கல நினைக்கிறேன், அது மாதிரி அரிக்குது அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அங்க வரும் டைட்டில் அனிமல்னு. என்னடா புரியல. அதுக்கப்புறம் ஒரு நாள் போய் திரும்ப ஜட்டி சரியா துவைக்கலையா, சாஃப்ட்னர் போடலையா அப்படின்ட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஜட்டியே போடாம அங்க போயிட்டு இன்னொருத்தன் ஜட்டியை வாங்கி இவன் போட்டுக்கிறது. இந்த ஜட்டிக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கதையில எனக்கு புரியல, என்ன பிரச்சனை? ஜட்டி தான் பிரச்சனை இல்ல. ஆனா அந்த ஹீரோ பேர் என்ன, ரன்பீர் கபூரா? ரன்பீர் கபூரோட பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் டேம் குட், சோ குட். எனக்கு படத்துல ஹீரோயினுடைய ஆக்டிங் தவிர எனக்கு வந்து அது ஏத்துக்க முடியாது. நிறைய பேர் சொல்றாங்க வந்து வாட்ஸ் நேம், அவ பேர் என்னது, ஹீரோயின் பேர் என்னது, ரஷ்மிகா. அவ வந்து மிஸ்காஸ்ட் சொல்றாங்க. ஐ டோன்ட் திங்க் சோ. எஸ்பெஷலி எந்த சீன் தெரியுமா, அவன் வந்து ஜோயாவை சாவடிச்சு திருப்பி வீட்டுக்கு வரும்போது அவ வந்து அதாவது கேரக்டர் ரிவீல் பண்ணிட்டு வருவாருல்ல, வீட்டுக்கு வரும்போது இவ வந்து ஃபுல்லா முஸ்லீம் வெட்டிங் அட்டைய போட்டுக்கிட்டு அந்த மாதிரி சீஃப்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி வச்சு பாப்பாங்க, என்னமோ பண்ணுவாங்களா, அதெல்லாம் வச்சுக்கிட்டு லைக் அந்த கான்ஃபரன்டேஷன் சீனு, அவ பேசின டயலாக் டெலிவரி, அவரோட எக்ஸ்பிரஷன், எனக்கு அந்த சீன் வந்து எனக்கு படத்திலேயே ஒரு ஃபேவரட் சீன் நான் சொல்லுவேன். அவ கேட்கிற கேள்வி ஒன்னொன்னு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும்.
நல்லா உண்மையிலே இல்ல, செருப்பால தான் ப்ரோ அடிச்சா. ஓ செருப்பால அடிச்சிட்டாளா? ஓகே, அதை நான் நீ மிஸ் கேட்ட பண்ணிட்டேன். ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருந்துச்சு. செருப்பால அடுத்த தான் வரல அடிச்சேன். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ரஷ்மிகா வாஸ் ரியலி குட். அந்த சீன்ல her performance was so good. ப்ரோ ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் ரஷ்மிகாவோட ரிடம்ஷன் டைம் நினைக்கிறேன். ஏன்னா பல மல்டிலிங்குவல் படத்துல லூசி ஹீரோயின் தான் நடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலி நல்ல ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாரு சந்தீப் ரெட்டி. வாங்க வாங்க, நல்லா வாங்கிட்டாரு. வாங்க. ஆனா சடனா நடுவுல நம்ம பப்ளு வந்து வில்லனா வந்தாங்க பாத்தியா? அன்எக்ஸ்பெக்டட். அதான் நான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன், பப்ளு அவன மாதிரி இருக்கே. ஆமா அவன் தான்டா. எங்க லிங்க் போட்டு தெரியல இது. ஏ சித்தப்பு, நீங்க எங்க என்ன பண்றீங்க? மிலிட்டரி நீ எங்க? பட் ஆனா எனக்கு என்னமோ அந்த அவங்க அப்பாவுக்கும் இவனுக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் அதுதானே மெயின் ஆர்கே இந்த படத்தோட. பட் ஆனா எனக்கு என்னமோ அது அவ்வளோலாம் ஃபீல் ஆகல. உண்மையை சொல்லணும். இல்ல அவன் ஏன் அந்த அளவுக்கு அவங்க பைத்தியகாரத்தனமா அவங்க அப்பா மேல அன்பு வச்சிருக்கிறான் அப்படின்றது வந்துட்டு ஜஸ்டிஃபை ஆகவே இல்லை. லைக் ஓகே, நான் இன்னொரு சம்பந்தம் இல்லாத ஒரு படத்தை கூட இதை கம்பேர் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் சமீப காலமா இல்ல நேத்து தான் பார்த்தேன், அருவின்னு ஒரு படம். அருவி ஞாபகம் இருக்கு? செம படம். ஓகே, அருவியில அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா கூட ரொம்ப ஒரு நெருக்கமான அன்பு இருக்கும். அண்ட் படத்துல அப்பப்போ அந்த பொண்ணு சின்ன வயசுல அவங்க அப்பா எப்படி அப்படின்றதெல்லாமே காட்டி நமக்கு வந்துட்டு அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா எவ்வளவு முக்கியன்றத நம்மகிட்ட உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க. சோ அங்க வந்துட்டு அந்த பொண்ணு கடைசியா நான் ரொம்ப மிஸ் பண்றப்பான்னு சொல்றப்பெல்லாம் வந்து நமக்கு அது புரியும் ஏன் அப்படிங்கிறது. இங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஏன் பார்க்க போனா அவங்க மச்சான கொல்றதுக்கு பதிலா அவங்க அப்பா தான் கொண்டிருக்கணும். இது குறித்து தங்களின் கருத்துக்கள் என்ன? இல்ல ப்ரோ, क्वेश्चनே புரியல, என்ன சொல்றது? அவங்க அப்பா வந்துட்டு அந்த அளவுக்கு அட்டென்ஷன் கொடுக்காம ஒரு அபியூசிவான ஃபாதரா நடந்துக்கிட்டா இவனுக்கு அவங்க அப்பா மேல ஒரு வெறுப்பு தான் வந்திருக்கும். சம்திங் லைக் புதுப்பேட்டையில வந்திருந்த தனுஷ் அவங்க அப்பாவுடைய ஒரு உறவு மாதிரி அவங்க அப்பா மேல காண்டு தான் வந்திருக்கும். நீ எங்கடா என்ன ஒரு அப்பாவா நடந்துக்கிட்டியா? இல்ல தானே, அப்ப நான் உனக்கு வெறுக்கதான் செய்வேன் அப்படின்ட்டு. இல்ல அந்த இதுக்கு அவனே பதில் சொல்லியிருப்பான். நீ என்ன கேக்குறேன்னு விளங்குது. லைக் அவனுங்க ஜஸ்டிஃபை பண்ணல அவனோட பாசத்தை, அது உண்மைதான். பட் ஆனா அதுதான் மேட்ரே. அவனுங்க அததான் சுத்தி சுத்தி சொல்லிட்டே இருப்பாங்க. எங்க அப்பா மேல ஏன் இவ்வளவு பாசம் எல்லாம் கேட்காதீங்க. எங்க அப்பா இஸ் நாட் த பெஸ்ட் ஃபாதர் இன் த வேர்ல்ட். ஆனா எனக்கு அவர் அப்பா, அதனால எனக்கு பிடிக்கும். அவ்வளவுதான். அவர் ஏன் அப்பா, அவ்வளவு. அவன் அததான் சொல்லிட்டு இருப்பான். நீங்க வந்துட்டு எனக்கு நல்ல ஒரு அப்பாவா இருந்தது இல்ல, சோ அதனால நீங்க அடுத்த ஜென்மத்துல எனக்கு மகனா பிறக்கணும். நான் எவ்வளவு உங்க மேல பாசம் வச்சிருக்கேன்றத பார்த்து அடுத்த ஜென்மத்துல நான் உங்களுக்கு மகனா பிறக்கும் போது நீ ரொம்ப நல்லா பாத்துக்குவீங்க. அப்ப நான் சொல்லுவேன், என்னோட அடுத்த பிறவியில நான் சொல்லுவேன் என்னோட அப்பா தான் த பெஸ்ட் அப்பா அப்படின்ட்டு. பட் அவன் சொல்ல சரி, எனக்கு புரியுது, அதை கூட நான் ஏத்துக்கிறேன். ஆனா எனக்கு எங்கேயுமே ஃபீல் ஆகவே இல்லை இவனுங்க பாண்டிங். இல்ல அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி தெரியுமா இருக்கு சார்? நீங்க எங்களுடைய ப்ராடக்ட் வந்து நீங்க வாங்கல, உங்களுக்கு பிடிக்கலன்னு எங்களுக்கு தெரியுது. சோ நாங்க இந்த வாட்டி வந்துட்டு அடுத்த பேட்ச் வந்து உங்களுக்கு நாங்க ஃப்ரீயா தரோம். நீங்க அதை வித்து அதை பயன்படுத்தி பார்த்தோ இல்ல வித்து பார்த்தோ உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கா இல்லையன்றதை பார்த்து நீங்களே அடுத்த முறை அடுத்த பேட்சை எங்க கிட்ட இருந்து வாங்குவீங்க. சோ இந்த ஃப்ரீ ப்ராடக்ட் நீங்க வச்சுக்கோங்க. அன்புன்றது கொடுக்கல் வாங்கல் முறையிலேயோ வியாபாரமாகவும் செய்ய முடியாதுப்பா. அது வேற, இது வேற. அதான் லைக் அத கடைசியா முடிக்கிறது கூட லைக் ஒரு சாட்டிஸ்பாக்சனான எண்டிங்கே இருக்காது அந்த ரெண்டு பேரோட கேரக்டர்ல. இவன் அவங்க அப்பா பேசுனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா கேன்சர் இருக்கும், சரி செத்து தொலை அப்படின்ட்டு அவன் போயிட்டு சைட்ல யாரோ ஒரு அங்கிளை கட்டி பிடிச்சி அழுந்துட்டு இருப்பானா. அந்த அங்கிள் கேரக்டருக்கு இவனுக்கு உள்ள பாண்டிங் கூட இவங்க அப்பாக்கு இவனுக்கு இல்லடா. ஆமா, அந்த அங்கிள் தான் கொஞ்சம் நல்லா பாத்துருப்பாரு. அந்த மனுஷன் செத்துட்டா கூட எனக்கு ஐயோ போயிட்டாரேன்னு இருக்கும். இந்த கேரக்டர் செத்தா என்ன, நீ இருந்தா என்ன அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. லைக் அந்த கேரக்டர் மேல ஒரு எம்பத்தியே வரல. ஏன்னா அந்த பையன் தப்பு பண்ணா கண்டிக்கலாம், அவன் உன்னை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான்டா. வெண்ண கொஞ்ச நேரம் உக்காரு, அதான் 2 புல்லட் வாங்கினல, பொச்ச போட்டு போய் உக்காரு அந்த சைட்டு.
பட் ஓகே, கமிங் டு த மெயின் டாபிக்ல. ஓகே, அனிமல் வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிக்காததுக்கு மெயின் ரீசனே வந்து உமன் அவங்க காட்டியிருந்த விதம். they felt like the film was very misogynist. லைக் மீசைய முறுக்கி விட்டுக்குங்கடா, பொண்ணுங்களா மிதிங்கடா, அடிங்கடா, அவளுக்கு கிடக்குற ஆளுங்க, உனக்கு வேணும்னா தூக்கிக்கோ, அல்பா மேல், குழந்தை பிறக்கணும்ன்றதுக்குன்னா சூத்து கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றேன். இட்ஸ் லைக் it was very offensive. Yes. I'm not even gonna lie, it was very very offensive. பட் எனக்கு வந்து ஏன் படம் பிடிச்சிருந்ததுன்னா, படமா அது நல்லா இருந்துச்சு, அது ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஒரு ஹீரோ வில்லன் பேசுற மாதிரி பேசுறது, வில்லன் நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிறது ஒரு ஹீரோ பண்றான் அப்படிங்கிறது எனக்கு புதுசா இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு ரெகுலர் டெம்ப்ளேட்ல இல்லாம இருந்தனால அது நல்லா இருந்துச்சு, அவ்வளவுதான். பட் ஐ டோன்ட் சப்போர்ட் தட் ஐடியாலஜி. யூ டோன்ட் ஹேவ் டு சப்போர்ட் தட் ஐடியாலஜி. சுரேன் ப்ரோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி? இங்க சுரேன் ப்ரோ காணோம். இப்ப நம்ம கார்த்திக் ப்ரோ ஒண்ணு உண்டுவோம். கார்த்திக் ப்ரோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி? அதாகப்பட்டது என்னவென்றால் அவங்ககிட்ட எப்படி சொல்றது, மிசாஜினி தான் ப்ரோ. அந்த ரஷ்மிகா மந்தன் ஆஸ்பெக்ட் மட்டும் பேசுங்க. இது உங்க அக்கா முடுக்குவான் பாத்தீங்களா ஒரு சீன்ல? ஆமா, நீ இவ்வளவு டிகிரி எடுத்தாலும் வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃப் தான் லைக்குன்னு சொன்னா பாரு, ஐயோ டேய் வாய கிண்டாதடா அப்படின்னு சொல்றது. வாய மூடுறா குரங்கு. ஏன்னா டபுள் டிகிரி வாங்கின நீ வீட்டுல சும்மா தான் இருக்க, ஹவுஸ் மேக்கரா தான் இருக்குன்னு சொன்னப்போ, டேய் அக்காடா பாத்து பேசுறா. பட் இல்ல, அவன் அந்த அந்த அடிப்படையில சொல்லல. அவன் என்ன சொல்றான்னா, லைக் நீ வந்துட்டு ஒரு கேப்பபிளான ஆளு, ஆனா அவன் உன்னை எங்க வச்சிருக்கான் பாத்தியா, அவன் உன்னை எப்படி நடத்துறான் பாத்தியா அப்படின்ற மாதிரி தான் சொன்னான். ஐ டோன்ட் ஃபீல் லைக் he was treating the women badly like a lot. ஏன்னா அவன் ஒய்ஃபுக்கு அவன் வந்துட்டு ஒரு ஒரு அவளும் இவனை அடிக்கலாம், இவனை நாத்த கேள்வி கேட்கலாம். அந்த he is not like extremely misogynist, not as bad as how the dad is treating the mom. ஆனா ஊர்ல ஒரு 4-5 கசின்ஸ் இருக்காங்கன்றதுக்காக அவனுங்களை சோறு போட்டு வளர்க்கறதுக்கு ஊர்ல இருந்து கூட்டிட்டு வரதெல்லாம் ரொம்ப ஓவர்றா. ஒரு 2 நாள் 3 நாள் வருவாங்க, 2 வருஷம் 3 வருஷம் அவனுக்கு பாட்டுக்கு இருக்காங்க. அதுவும் கொஞ்சம் இதா இருந்தது. நம்புற பேர் இல்ல. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, எவ்வளவு நாள்டா அவங்க இருப்பாங்க கூட, நான் சொல்ற வரைக்கும் இருப்பான் ப்ரோ. அவனுங்களுக்கு வேலை குடும்பம் குட்டிலாம் இருக்காது தானே? இல்ல ப்ரோ. எண்டிங் எப்படி இருந்துச்சுடா அந்த அந்த 2வது ரன்பீர் கபூர் வர்றதெல்லாம்? அது தேவையே இல்ல என்ன கேட்டா. எனக்கு அது வந்துட்டு ஒரு ஒரு இல்ல இது நல்லா இருக்காதுன்ற மாதிரி தோண வச்சது. ஏன்னா நான் அந்த வில்லனுக்காக ரொம்ப எதிர்பார்த்தேன். வில்லன் சூப்பரா பில்டப் கொடுத்துக்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். வில்லன் ரொம்ப முக்கியம் காட்டணும்னு எனக்கு லைக் அக்பர் தானே? அக்பரோ சோ லைக் இதையே நீ முக்கியமா முடிச்சிட்ட, அப்ப நீ அவனுங்களை எப்படி கொண்டு போவ அப்படின்ற மாதிரி இருந்தது. அது ஏன் அப்படி முடிச்சாங்கன்னே தெரியல. நல்லா இல்ல அந்த அந்த அவனுங்க அந்த வில்லனுக்கு கொடுத்த பில்டப்புக்கு வில்லன் ஒண்ணுமே பண்ணலையே. அதான் என் காண்டம். கடுப்பா இருந்துச்சு. கடைசியா ஒரு ஏர்போர்ட்ல சண்டை போடும், அந்த ஒரு லேண்டிங் ஸ்ட்ரிப்ல சண்டை போட்டு முடிச்சிட்டாங்க. 2 ஹவரா நான் ஸ்டாப்பா சண்டை போடுறாங்க. அதை கேட்டு நாங்க சில்லறை செதற விடணுமா? பாட்டு வேற, ஐயோ ஒரு மாசாவாச்சும் ஒரு பாட்டு போட்டு இருந்திருக்கலாம். பாட்டு கூட இங்க ஒரு சோகமா ஏதோ ஒரு ஃபேமிலி பாட்டு. நீங்க எந்த வருஷம் ப்ரோ படத்தை பாத்தீங்க? ஹிந்தி தான். நல்ல வேலை ஹிந்தில பாத்தீங்க, தமிழ்ல பாக்கல. ஏன் தமிழ் அந்த பாட்டுலாம் கேட்டு பாத்தீங்களா ப்ரோ? வேணாம், இந்த விஷ பறிச்ச எனக்கு வேணாம். இல்ல ஒரு எங்க அண்ணனுக்கு வாய் பேச முடியாது, எங்க அண்ணனுக்கு காது கேட்காது. கிரிஞ்சு பண்ணாதீங்கடா. ஐயோ ப்ரோ நல்லாதான் இருந்தது. இல்ல இல்ல ப்ரோ அந்த பாட்டு வேணா ஒரு சாம்பிள் எடுத்துக்கும். நவீனே, இப்போ அவன் வாய் பேசாம இருந்ததுக்கும் இவனுக்கு காது கேட்காம இருக்கிறதுக்கும்
இந்த கதையில ஏதாவது இம்பாக்ட் இருக்கா? இல்லையே. ஏதாவது bro. அப்ப எதுக்கு இந்த டீடைலிங்? ஒன் மோர் ஆம். கொஸ்டின். சொல்லு. அவன் எதுக்கு கடைசியில அம்மனமா நடந்துகிட்டு இருந்தான்? ஐ மீன் ஒரு கட்டம். அதான் அது படத்துல எனக்கு பிடிச்ச சீனு ப்ரோ. நீங்க வேற ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஃபீலிங். உனக்கு வேற ஃபீலிங். இல்ல ப்ரோ, அப்படி இல்ல. அவனுக்கு எப்படின்னா ஒரு ரிடம்ஷனா இருக்கு. மவனே இருறா நான் வரேன் அப்படின்னு சொல்ற மாதிரி புது ஹார்ட் கிடைச்ச உடனே அண்ணன் அப்படியே வருவாரு. இல்ல அண்ணன் வந்தாரு, ஓகே. எதுக்கு அம்மனமா வந்தாருன்னா இல்ல ப்ரோ, எனக்கே ஒரு டிலேமா எப்படின்னா ஸ்டார்டிங் எடுக்கும்போது காட்டுவாங்க மேல, அப்பா பரவாயில்ல அண்ணன் வந்து ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்பர் பாடியை ஃபிளெக்ஸ் பண்ற மாதிரி வராது. அடுத்த ஷார்ட் எடுத்துட்டு சார் நீங்க அப்படியே வரீங்க சார் ஒண்ணும் போடாம. டேய் என்னலே இது எதிர்பார்க்கல ப்ரோ. நீங்க வந்துட்டு அப்படியே ஒண்ணுமே போடாம வரீங்க. அந்த சீன்ல நீங்க போட போற பொண்ணு வராங்க. இல்ல ஒரு சில சீன்லாம் ஏன் அப்படி வச்சாங்கன்னு யோசிக்க முடியாது தெரியுமா? லைக் அந்த அந்த நேக்கடா வர்ற சீன் வந்து ஓகேலா, அவன் வந்து ரொம்ப அந்த யுரேத்ரால பைப் எல்லாம் போட்டு லைக் ஹி குடன்ட் பி ஃப்ரீ. என்ன சொல்ல வராங்கன்னா நான் ஐம் ஃப்ரீ அப்படின்னு ஒரு மெட்டாவா என்னமோ சொல்ல வராங்கன்னு வச்சுக்குவோம். இந்த பிரைவேட் பிளேன ஆட்டோ பைலட்ல போட்டுட்டு செக்ஸ் பண்றதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. அதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் என்னடா டீடைலிங்? இல்ல அந்த காட்சிகள்லாம் தட்டி விட்டோம் ப்ரோ. இல்ல மச்சா, question, why are you doing that? Just because I can. செத்து போயிருவேடா, செத்து போயிருவேன். லேண்டிங் ஸ்ட்ரிப்ல ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறது. டேய் எவ்வளவு பெரிய பில்லியனியர் நீ. நீ நினைச்சா எவ்வளவு பெரிய பெரிய ஹோட்டல், எவ்வளவு பெரிய பெரிய ஸ்வீட்ஸ்ல எல்லாம் போய் கொண்டாடலாம். லேண்டிங் ஸ்ட்ரிப்ல உட்கார்ந்து எதுக்குடா ஃபர்ஸ்ட் நைட்? என்னடா இது மச்சான்? அதுக்கு பதில் Because he can. because I can. இப்போ யாராவது செத்தாதான் நம்ம துப்பாக்கி எல்லாம் மேல எடுத்து சுடுவாங்க. இவன் அம்மனை கொண்டியா நடந்து வர்றது எதுக்குடா சுட்டுக்கிட்டு இருந்தாங்க? Because he can. because they can. துப்பாக்கில புல்லட் ரொம்ப நாளா சும்மா இருக்கு. ஆசா படமா செதற விடுவோம் என்ன இப்ப? இல்ல மேல இருந்து அந்த என்னது வெடிகுண்டா ஹேண்ட் கிரேனேட கடிச்சு வீசுவானுங்க வில்லனுங்க. கீழே உளுந்த ஹேண்ட் கிரேனை எடுத்து அவனுக்கு திரும்ப மேல வீசுவானுங்க பாரு. ஐ வாஸ் லைக் அது ஒரு ஹேண்ட் கிரேனேட் இருந்தா பரவாயில்ல, அது ஒரு முழு 4-5. இது எதுக்கு? Because they can. Because I can. ஊர்ல விவசாயம் பண்ணிட்டு இருந்தவங்க என்னடா ஆட்டோ ரைபிள்ஸ் எல்லாம் வச்சு ஈஸியா சொல்றாங்க. Because they can. அதானே? நான் ஒண்ணும் கேட்கல இதுக்கு. இல்ல ஒரு ஆக்சுவலி இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு அந்த தப்பர் கம்யூனிட்டிக்கு. சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலி இந்த தப்பர் கம்யூனிட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கே தெரியல அது பஞ்சாபியா குஜராத்தியான்னு. ஆக்சுவலி அந்த டர்பன் கட்டி இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் தம் பாத்தீங்கன்னா. மோஸ்ட் அது வந்து எப்படின்னா தட் செட் ஆஃப் கம்யூனிட்டி அவங்க வந்து known for their victories and braveness, courageousness. Okay. இப்ப ரீசெண்டா அக்ஷய்குமாரோட ஒரு படம் கூட பாத்துருப்பீங்களே, தான் டர்பன் கட்டிட்டு ஒரு 230-300 பேரை அடிக்கிற மாதிரி ஒரு இதுல எனக்கே ஞாபகம் இல்லை. அதனால சின்ஸ் அவங்க எப்படின்னா known for their courageousness, braveness, அந்த நேஷனுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு உங்களுக்கு. வெல் நோன் ஃபார் their combat and self defenses அந்த மாதிரி. So basically அவங்க அந்த கம்யூனிட்டில இருந்து வந்ததுனால என்னையா இது? அது வரும்போதே ஆட்டோ ரைபிள்ஸ் எல்லாம் எப்படி சுடுறது, வெடிகுண்டுல எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபைட்டிங்லாம் என்னையா இது? அது லாஜிக்கல் லூப் அல்வா. ஏன்னா இந்த படத்துல அவங்களுக்கு வந்துட்டு நீ வந்து என் கசனு, அவன் போயிட்டு அந்த கசின்ஸ் கிட்ட ஹெல்ப் கேக்குறப்போ அவன் கேக்குற விதம் வேற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அவங்களே வந்துட்டு ரூல் பண்ற மாதிரி இவன் நடந்துக்கிற மாதிரி இருக்கும். லைக் நான் முதல்ல நீங்க தொழிலாளி அவன் சொல்ல மாட்டான், ஆனா நடத்துறதெல்லாம் அப்படிதான் இருக்கும். நான் வீட்டுல நல்லா ஜாலியா படுத்து தூங்கிட்டு இருப்பேன், நீங்க வந்துட்டு வெளியில வந்துட்டு காவல் காத்துக்கிட்டு இருங்க, நான் சொல்றதை இங்க கேட்கணும்.
நான் சோயா கூட உல்லாசமா இருப்பேன், நீங்க வெளிய எவ கூடயும் இருக்க கூடாது. அவங்க கூட்டிட்டு வந்தவனே விரட்டி விட்டுருவான். ம். ஆமாடா. சரி ப்ரோ, இவ்வளவு நேரம் எபிசோடை சிறப்பாக நடத்தி இருக்கிறோம். மீண்டும் என்ன bro? இன்னொரு எபிசோட்ல நம்ம இணைவோம். கார்த்திக் ஏதோ இறுதி கருத்து இருக்கா? இல்ல சொல்லுங்க bro, ப்ரோ. பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரம் கூட ஆகுது. இல்ல ப்ரோ, 1.5 hour ஆச்சு ப்ரோ. 1 hour ஆயிடுச்சா? போனதே தெரியல பாஸ். எங்களுக்கு அப்படிதான் இருக்கும். ஆக்சுவலியா எனக்கு அப்படிதான் இருக்கு. டைம் பாக்கறதுனால தான் ஆமா 1.5 hour ஆச்சுல அப்படின்னு. லைக் ஏன் நமக்கு அப்படி ஃபீல் பண்ணுதுன்னா, நம்ம உருப்படியே எதுவும் பேசல. அங்க போ என்ன நம்ம கேப்டன் மில்லரு, அயலானு, லால் கண்ணூர் ஸ்குவாடு, கண்ணூர் ஸ்குவாட் சம்பந்தமே இல்ல. இதுக்கு என்ன டைட்டில் வைக்க போறீங்க கதிரவன் இந்த எபிசோடுக்கு? அனிமல் / கலந்துரையாடல். இல்ல அனிமல் கலந்து ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுரு. ஓகே, இது என்னன்றது நீங்களே. நடுவுல ஒரு காணா போயிட்டாரு. சுரேன் ப்ரோ சுருன்னு போயிட்டாரு ப்ரோ. எங்க போனாருன்னு தெரியல ப்ரோ. இல்ல அவரு ஐ திங்க் அந்த கனெக்ஷன் ஏதோ சரியா கிடைக்கல நினைக்கிறேன். ஓகே, சோ இந்த மாதிரி நீங்களும் எங்களோட பாட்காஸ்ட்ல வந்து இணையணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற என்ன, நாங்க வாட்ஸ்அப் வச்சிருக்கிறோம், வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கிறோம், அதுல வந்து ஜாயின் பண்ணி பேசலாம். பெல் ஐக்கனை விட்டுட்டீங்க ப்ரோ. இது வந்து என்னது நோட்டிபிகேஷன் டிங் 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 அந்த அந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. ஓகே, வாட்ஸ்அப் குரூப்ல வந்துட்டு இந்த 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 எபிசோட் ஆரம்பிக்கிறதுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன அனிமல் படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு சின்ன கன்வர்சேஷன் ஆரம்பிச்சு இது ஒரு எபிசோட பண்ணலாம், யார் யாரெல்லாம் வரீங்கன்னு கேட்டோம். கார்த்திக் அண்ட் சுரேன் வரேன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஜாயின் பண்ணி ஒரு எபிசோட் செஞ்சோம். அந்த மாதிரி தான் ப்ராசஸ் இருக்கும் நம்ம கிட்ட. நீங்களும் ஜாயின் பண்ணலாம் விருப்பம் இருந்தால். ஸோ நன்றி மக்களே. கதிரவன், தேங்க்யூ, பாய். நன்றி, வணக்கம். நன்றி கார்த்திக். நன்றி ப்ரோ.